அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட மைண்டை சிதறடிக்காமல் கவனிங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற ஒரு 1/4 மணி நேரத்தை பிரயோஜனமான முறையில் அந்த 1/4 மணி நேரத்தை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஐயுஎம்எல்லேருந்து இனாம் குளத்து கிளையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பிலால் அகமது சிறப்பு பேச்சாளர்களாக கூப்பிட்ருக்கோம். அவர் இந்த குளத்தூரை சார்ந்தவர், இன்னொரு நம்ம ஏரியாவை சார்ந்தவர் தான், நம்மளோட நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். நம்ம செய்யக்கூடிய இந்த எதுல்லாஹி அல் ஜமாங்கிற இந்த இதோட கூட்டமைப்புடைய செயல்பாடை அப்பையிலேருந்து கண்காணித்து பார்த்துக்கிட்டு வரக்கூடியவர். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு பொருளாதார ரீதியாக சிறு வயலுக்கு நீங்கள் சந்தா காசு கொடுத்தாலும், ஒரு சின்ன காசு கொடுத்தாலும் அவருடைய பங்களிப்பும் அதிகமாகவே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கிராத் நஃபீஸ் ஓதுவாப்புல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده له فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு உரையை துவங்குவதற்கு முன்பு அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை வளமையாக சொல்லி கொண்டு வருவார்கள். மார்க்கத்தில் புதிதாக திணிக்கக்கூடிய அத்துணையும் வழிகேடு ஒரு மனிதனை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்பதாக சொல்வார்கள். இது ஒவ்வொரு உரையினுடைய வளமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம். இப்போ மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அது வழிகேடாக இருக்கிறது. அந்த வழிகேடு ஒரு மனிதனை ஒரு அடித்தட்டு அசிங்கமான ஒரு பாதைக்கு இட்டு செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ அது போன்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், நிறைய கட்டமைப்புகள் இருக்கும். என்ன கட்டமைப்பு? இப்போ ஒரு தொழில்துறையை வைத்தோம் என்று சொன்னால், ஒருவர் காலையில் எழுந்திருச்சு 9 மணிக்கு என்னுடைய ஆஃபீஸினுடைய வேலைக்கு நீங்கள் வர வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் எங்களுடைய வேலையை முடிக்க வேண்டும் என்பதாக ஒரு கட்டமைப்பு இந்த உலக வழக்கத்திற்கு இருக்கும். அதுபோல் அல்லாஹு தஆலா ஒரு கட்டமைப்பை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சரி, இந்த மனித இனத்திற்கும் சரி, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வகுத்திருக்கிறான். இந்த கட்டுப்பாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம். இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் என்னன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கோருவது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த பாடத்திட்டத்தினுடைய முன்னுரை. இப்பொழுது இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாக, சிறுவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கி அதிகமாக பறந்து இந்த ஏரியாவில் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் கட்டமைப்பிற்குள் இருந்தும் இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லியும் சில விஷயத்தை அல்லாஹ்விற்கு மாறாக நாம் செய்கிறோம் இல்லையா? இப்போ மாறாக செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளுமா? ஒப்புக்கொள்ளாது. அல்லாஹ்விடத்தில் மாறாக செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளாது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இந்த மனித இனத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட்ட கட்டமைப்பு என்ன? அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது இன்றைக்கி மிக முக்கியமாக இருக்கிறது. இதில் இளைஞர்களுடைய மிக பேணுதல் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது.
அவங்களுடைய பேணுதல் என்ன மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி அவர்களுடைய தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்க வேண்டும். அழகாக இருந்தார் அவருடைய குழந்தைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அழகாக வருவார்கள். ஆனால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கி தாயிடம் பேசுவதாக இருக்கட்டும், இன்றைக்கி தன்னுடைய தந்தையிடம் நடந்து கொள்வதாக இருக்கட்டும், தன்னுடைய ஆடை விஷயமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணிடம் நம்மளுடைய பார்வை எந்த தரத்தில் இருக்கிறது என்பதாக எல்லாம் இருக்கட்டும். இப்போது ஒரு கட்டமைப்பு என்பது சொல்கிறோம் இல்லையா, அது என்ன? இந்த ஒழுக்கம் என்பது சொல்கிறோம். ஒழுக்கம் என்பது தலையிலிருந்து உச்சம் கால் வரைக்கும் சொல்கிறோம். உச்சம் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒழுக்கம் எல்லா விஷயத்திலும் கட்டுப்படும். நீ உண்கிற உணவாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், பார்வைகளாக இருக்கட்டும், பேணுதலாக இருக்கட்டும், உங்களுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அந்த கட்டுப்பாடு என்பது இறைவன் வகுக்கப்பட்டிருக்கின்றான். அதை மீறி செய்யக்கூடிய செயல்தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதாக அமைகிறது. அல்லாஹ்விற்கு மாறு செய்வதாக அமைகிறது. இப்போ இதை கட்டுக்குள் கொண்டு வரணும். இதை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா என்ன செய்கிறது? அதாவது நான் நினைக்கிறேன், நான் தொழுவணும்னு நினைக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நான் அல்லாஹ்விடத்தில் இணைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய விளையாட்டு நேரங்கள் போக மீதி நேரம் ஓதணும்னு நினைக்கிறேன், என்னுடைய தாய் தகப்பனிடம் நான் அன்பாக பேசணும் என்றெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் அதுவெல்லாம் எனக்கு சாத்தியமாக ஆக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமாக ஆக மாட்டேன். ஒரு நேரம் நான் அன்பாக பேசுகிறேன், ஆனால் பல நேரம் என்னுடைய மூஞ்சிகள் சுளிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசாதது தான் காரணம். இறைவனிடத்தில் நீங்கள் ஒன்றுபடாதது தான் காரணம். அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 தடவைக்கும் மேலாக நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன். எப்படிப்பட்ட சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? தூய்மையான சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் மிக தூய்மையாகத்தான் இருக்க முடியும். அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதருடைய தோழராகவும் இருக்க முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூய்மையான நபி, நம்மளுடைய இறுதி நபி, மிக தெளிவானவர், அல்லாஹ்விற்கு மிக பொருத்தமானவர். அவரோடு கட்டுப்பாட்டில் இருந்த, அவரோடு இணைப்பாக இருந்த தோழர்கள் யார்? மிக தூய்மையானவர்களாக தான் இருக்க முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம். இது போன்று இருக்கக்கூடியவர்கள் மிக தூய்மையானவர்கள். அப்பேற்பட்ட ஒரு சஹாபி சொல்கிறார், நான் 70 தடவைக்கும் மேலாக ஒரு நாளைக்கு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தௌபா செய்கிறேன் அப்படின்னு. அப்போது நம்மளாம் எந்த தரத்தில் இருக்கிறோம்? நாம் மறைவாக செய்யக்கூடிய விஷயம் அது யாருக்கும், தாய்க்கு தெரியாது, நம்மளுடைய தந்தைக்கு தெரியாது, நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுக்கு தெரியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்ற அந்த அச்சம் உங்களுக்கு இல்லை. விஷயமே எங்கே இருக்கு? அந்த விஷயம் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள் உருவாய் என்ன பண்ணிருச்சு? நன்மையாக செய்யக்கூடிய அத்தனை கல்புகளையும் அழித்து அடக்கி வச்சிருக்கு. இப்போ இதை உடைக்கணும்னா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பிற்கு போகணும். பாவ மன்னிப்பிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திற்கு முதலில் பள்ளியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். பயணத்திற்கு பிறகு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு. அப்போ 70 தடவைக்கும் மேலாக ஒரு சஹாபி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஆழமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்கக்கூடிய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போது ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஒரு நபர் 100 கொலைகளுக்கும் மேலாக செய்யப்பட்டிருக்கிறார், 100 கொலைகளுக்கும் மேலாக செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு யார் தடை? யாரேனும் இடையில் இருக்கிறார்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதற்கு இடையில் யாராவது ஏதேனும் திரைகள் இருக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நேராக மன்றாடினால், இறைவனிடத்தில் நேராக நீங்கள் மன்றாடினால் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் அளிப்பான். அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து போகக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உங்களுக்கு தர்த்தீப் செய்வான். அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பு என்பதை ரொம்ப ஆழமாக நீங்கள்
கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல தௌபா செய்ய தான் உள்ள சுத்தமாகும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பாவம் நீங்கள் செய்யப்பட்டால் உங்களுடைய கல்புகளில் ஒரு கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்திற்கு மேல் செய்ய அந்த பாவங்களை அதிகமாக நீங்கள் செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளிகளை வைத்து கல்புகளை அடைக்கப்படுது. அடைக்கப்பட்டதற்கு பிறகு பாவமாக தெரியாது. எந்த மனிதனுக்கு நீ தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய பாவமாக தெரியவில்லையோ உன்னுடைய கல்பு அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாக்கப்பட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது அந்த கல்வை திரும்பியும் நீ புதுப்பிக்க வேண்டும். ஒரு பிறந்த குழந்தையைப் போல நீ அந்த கல்வை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து இணைப்போடு இருந்து நல்ல விஷயங்களை கற்று தெளியும் பொழுதுதான் ஒரு 2 மாத காலம் உங்களுடைய காலங்களை உங்களுடைய பயணத்தை நீங்கள் அழகான முறையில் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க, அபு ஹம்சா என்ற அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, அபு ஹம்சா என்ற அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு தனியாக ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதர் நடந்து போகிறார். நடந்து போகும் பொழுது அவருடைய வாகனத்தோடு போகிறார். அவருடைய ஒட்டகத்தினுடைய போகிறாரு. அவருடைய எல்லா அவருடைய தேவைகள் அன்றாட அத்தியாவசியம் தண்ணீரிலிருந்து உணவில் இருந்து அத்தனையும் அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது. பாலைவனத்தில் ஒரு மரத்திற்கு கீழ் அவர் படுத்துவிட்டு அந்த ஒட்டகத்தை பக்கத்தில் நிற்பாட்டி விட்டு தூங்கிவிட்டார். தூங்கியதற்கு பிறகு எந்திரித்து பார்க்கும் பொழுது ஒட்டகம் இல்லை. அவர் நடு வனாந்திர காட்டிற்கு போய்விட்டார், நடு இடத்திற்கு போய்விட்டார். ரொம்ப தூரம் பயணம் சென்று போடி அந்த வாகனத்தை காணாம் என்று நினைத்தவுடன் அவருக்கு ஒரு பதட்டம், வாகனம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி. வாகனம் எங்கே போச்சுன்னு கொஞ்ச நேரம் சென்று அலைஞ்சு முளைஞ்சு தேடும் பொழுது அவருக்கு அந்த வாகனம் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலே ரொம்ப நீண்ட நேரமாக தேடியதற்கு பிறகு அந்த ஒட்டகம் கிடைக்கிறது. ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். எப்படி செலுத்துகிறார்? யா அல்லாஹ், நான் உன்னுடைய இறைவன், நீ என்னுடைய அடிமை என்பதாக மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தின் அடிப்படையில் நான் உன்னுடைய இறைவன், நீ என்னுடைய அடிமை, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி அல்லான்னு உச்சக்கட்டத்தினுடைய தாக்கத்தில் மாற்றி சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அல்லாஹ் அடைகிறான் என்று எடுத்து காட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட சந்தோஷம் மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் உச்சக்கட்ட சந்தோஷத்தை அடைகிறான். அதைவிட சிறந்ததாக அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் சொல்கிறான், காலையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு இரவில் என்னுடைய கையை நான் விரிக்கிறேன். என் அடியான் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு என்னிடம் வருகிறான் என்று இரவில் செய்யக்கூடிய பாவத்திற்கு நான் காலையில் கையை விரிக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய வாயில் சொல்கிறான், நான் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என் அடியான் கேட்டால் என்பதாக. இன்றைக்கி எப்படியோ உலகத்தில் வாழ்கிறோம், எப்படியோ போகிறோம். ஆனால் தன்னை சீர்படுத்திக்க நினைக்கிறதில்ல. நான் உட்பட என்னுடைய தோழர்கள் உட்பட என் குடும்பம் உட்பட நம்ம எதையுமே சீர்படுத்திக்க நினைச்சா அல்லாஹ் உதவி செய்வான். நினச்சா என்ன பண்ணுவான்? அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். அப்போ சொல்கிறாங்க, அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பகலில் குற்றமிழைத்தவருக்கு இரவில் அல்லாஹ் கையை விரிக்கிறான். இரவில் பாவமிழைத்தவருக்கு தவறிழைத்தவருக்கு பகலில் அல்லாஹ் கையை விரிக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் நஷ்டத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு என்ற ஒரு கட்டத்திற்கு அவர்கள் போகவில்லை என்பதாக. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தயார் செய்ய வேண்டும். தயார் செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட உங்களுடைய குழந்தைகள் இவர்கள் சாலிஹீன்களாக வாழ்வார்கள். சாலிஹான அடிப்படையில் வளர்க்க முடியும். தான் சரியில்லை என்று சொன்னால் என் பிள்ளை சரியில்லாமல் போவான். அந்த அடிப்படையில் இந்த பாவ மன்னிப்பு என்பதை நீங்கள் அதிகமாக கோர வேண்டும். இருக்கக்கூடிய அத்துணை பேரும் இளைஞர்கள், வளரக்கூடிய சிறுவர்கள், உங்களை பார்த்து அவர்களுடைய பயணம் இருக்கும். உங்களுடைய பயணம் அழகாக இருந்தால் நிச்சயமாக அந்த சிறுவர்களுடைய பயணம் அழகாக இருக்கும். நீங்கள் தவறான ஒரு பாதைக்கு, ஒரு கட்டமைப்பிற்குள் போனீர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பாதிப்பிற்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா எப்படி இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை கேட்க சொன்னானோ, எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில்
பரிந்துரை செய்ய சொன்னானோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறை இத்தோடு முடிக்கிறேன் யா அல்லாஹ், இதோடு இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த பாவத்திற்குள் நான் நுழைய மாட்டேன் என்பதாக ஆணித்தரமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். என் அன்பான என்னுடைய அண்ணன்மார்களே, என்னுடைய தம்பிமார்களே, நீங்கள் இருக்கக்கூடிய நிலை இவ்வளவு காலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனிமேல் வாழக்கூடிய காலத்தில் தன்னை ஒழுக்கமாக, தன்னை அழகாக, தன்னை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரியணும். இந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை எப்படி ஒன்று சேர்த்தானோ இதே போன்ற கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பானாக என்று பெரும் பிரார்த்தனை செய்தவனாக இந்த நிலைகளிலிருந்து தப்பி இந்த கூட்டத்தை பெரும் கூட்டமாக, நல்லொழுக்கமுள்ள கூட்டமாக மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த இடத்திலிருந்து நாம் எடுக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் பெரும் கூட்டத்தை இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் உருவாக்க வேண்டும். இவர்களுடைய நியத்துகள் வெற்றியடைய வேண்டும், உங்களுடைய உழைப்புகள் வெற்றியடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக வல்ல ரஹ்மானுக்கு இந்த இடத்திற்கு வாய்ப்பளித்த என் அருமை அண்ணன் அப்துல்லா அவர்களுக்கும் இந்த எதுலுல்லாஹி அலல் ஜமா என்ற இந்த பணியினுடைய வேலைக்கும் நன்றி செலுத்தியவனாக வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஆகச்சிறந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி இந்த உரையை நம்ம நிறைவேற்றி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த இடம் இருக்குது, தௌபாவுடைய பாக்கியம் இருக்குது. எப்படி என்று சொன்னீங்கன்னா, விசுவாசம் இது நாயகத்துடைய காலத்திட்டத்தில் அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகப்படலை. இன்ஷா அல்லாஹ் பேர் ஞாபகம் எடுத்து சொல்கிறாங்க. பாவம் நம்ம செய்யக்கூடிய தௌபா இருக்குல்ல, அந்த மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, சஹாபாக்கள்கிட்ட எப்படி இருக்குது, நம்மளிடத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் விளங்கிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு தோழர் நடந்து பள்ளியை நோக்கி நடந்து வரும்போது என்னன்னா ஒரு வீட்டுடைய திரை விலகப்படுகிறதுல, காற்றடித்து விலகப்படுது. அந்த விலகப்படக்கூடிய அந்த நேரத்தில் யதார்த்தமாக நபிசாசம் சொல்லிட்டாங்க, முதல் பார்வை யதார்த்தமான பார்வை, இரண்டாம் பார்வை சைத்தானுடைய பார்வைன்ட்டாங்க. அதே போல் அவங்களோட முதலோட பார்வை தான் ஒரு பெண்மணி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்றாங்க. அந்த பார்த்ததோடைய அந்த விளைவாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ளத்தில் மறந்துறாங்க. எப்பேற்பட்ட மறந்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்நிய பெண்ணை பார்த்துட்டோமே, இது தவறா இல்லையா என்று குழப்பத்தில் இந்த முகத்தில் நான் வச்சுக்கிட்டு நான் எப்படி போய் என்னுடைய நாயகத்தை பார்ப்பேன், கண்மணி நாயகத்தில் நான் எப்படி முகம் முழிப்பேன், அவங்களுடைய முகத்தில் நான் எப்படி முழிப்பேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நபிசாசங்களோட கூடிய வாழ்ந்த அத்தனை தோழர்களுமே, சஹாபாக்கள் என்ற பேர் வாங்கின அத்தனை சஹாபி தோழர்களுமே நாயகத்தை பார்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு அந்த பொழுது அவர்களுக்கு விடியாது. அப்படி நெருங்கிய ஒரு நெருக்கம் கொண்டவர்கள் தான் தோழர்கள், அப்படி நெருக்கம் கொண்ட தோழர்கள். ஆனால் அப்படிப்பட்ட தோழர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நாயகத்துடைய முகத்தில் முழிக்கிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு யதார்த்தமாக பார்த்த ஒரு பார்வைக்காண்டி எங்கே அல்லாஹ் தாலா இதை கொண்டு நம்மளை அல்லாஹ் தாலா நம்ம நரகத்தில் போட்டுருவானோ, நம்ம மீது இதைக்காண்டி எதுவும் வசனம், குரான் வசனம் இறங்கிருமோ என்ற அச்சத்தில் நாயகத்தோட பார்க்காம ஒரு மலையில் போய் உச்சியில் போய் உட்காந்துக்கிறாங்க. 4 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது. அந்த தோழர் இறங்கியே வரவில்லை, பள்ளிக்கும் வரவில்லை. கடைசியாக 40 நாளாக ஆகுது. நபிசாசம் என்ன பண்ணுறாங்க, 2 நபித்தோழர்களை அனுப்பிச்சி விட்டு கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வருந்தி அந்த மலையில் உச்சியில் இருக்காங்க. தேடி செல்லும்போது அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கிட்ட கேட்கும்போது ஓ அவரா, அந்த தோழரா, அல்லா இடத்துல அதிகமாக வெறும் அழுத மீனியமாகவே ஒரு தோழர் இருக்கிறாரு, அவரை தேடி வந்திருக்கீங்களா, அது மலையோடைய உச்சியில் இருக்கிறாரு, போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த தோழரை போய் கூப்பிட்றாங்க. உச்சகட்டத்தோடைய பயத்தோடைய உச்சகட்டமாக போய் கவலையோட உச்சத்தில் சொல்கிறாங்க, வகி இறங்கிருச்சா, நான் செஞ்ச காரியத்துக்கு வகி இறங்கிருச்சா, நான் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், அல்லாட்ட அதிகமாக போக முடியும், வகி இறங்கிச்சாங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வகையெல்லாம் இறங்கலை, நபிசாசம் கூப்பிட்டாங்க, உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க, உங்களை அழைச்சி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாயகத்தை பார்க்கறதுக்கு வராங்க, கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாமல், உணவு உண்ணாமல் அவங்க அந்த மலையிலே இருந்ததுனால ஒரு நல்ல வாடிய முகத்தோடு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய நெளிந்த உடலோடு நாயகத்தில் வராங்க. நாயகத்தில் பார்த்துட்டாங்க,
நீங்கள் அல்லாஹ் தாலா இது வந்து இது கிடையாது, பாவம் கிடையாது, நீங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சாலே போதுமானது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசாசங்க புத்திமதி சொல்லி அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்போயும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உள்ளம் தான் செஞ்ச அந்த யதார்த்தமான செய்யக்கூடிய அந்த செயலுக்கே அவங்களுடைய உள்ளம் திருப்திப்படலை. அவங்களுடைய உள்ளம் திருப்திப்படலை. நபிசாசங்க ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க, அப்போயும் அவங்களுடைய உள்ளம் திருப்திப்படலை. அப்படி இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் மரணத்தை தழுவுறாங்க. அந்த உடலை வருத்திய அந்த காரணத்தினால மரணத்தை தழுவுறாங்க. மரணத்தை தழுவும்போது கண்மணி நாயகம் சுவாசம் எல்லா தோழர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. எந்த குறிப்பிட்ட சொற்ற நபர்கள் தான், 5 or 6 நபர்கள் தான் கண்மணி நாயகத்தோடைய மடியில் மரணித்தவர்கள். அந்த பாக்கியம் கொண்டவங்க கபூரில் இறங்குனது, நபிசுவாசம் மடியில் மரணித்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆகச்சிறந்த பாக்கியம் வந்து அதிக எல்லா சகாபாக்களும் கிடைக்கல. ஆனால் அந்த தோழருக்கு வாய்ப்பு கிடச்சி அவங்களுடைய மரண தருவாயில் கண்மணி நாயகம் சுவாசம் மடியில் வச்சுருக்காங்க. அவங்க மடியில் அவங்க தலையை தூக்கி தன்னுடைய நாயகத்துடைய மடியில் வச்சுருக்கும்போது அந்த தோழர் சொல்கிறார், ஓ நபியே, நான் தகுதியற்றவன், உங்களுடைய மடியிலே மரணிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் சொல்கிறாங்க. அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மாஷா அல்லாஹ். நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இங்கே நம்ம வாழக்கூடிய நம்ம எத்தனை பேர் எப்படி நம்ம தௌபா செய்கிறோம். ஆனால் நாயகத்துடைய மடியிலேயே அந்த தோழர் மரணிக்கிறார். மாஷா அல்லாஹ். நம்ம வந்து மரணித்து அந்த மாபெரும் பாக்கியம் கண்மணி நாயகம் அந்த தோழருக்கு கிடைச்சிச்சு. நம்ம இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தெரிந்தே செய்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய நம்மளுடைய உள்ளத்தை நம்ம சரி செஞ்சு கொள்ளணும். தெரிந்தே செய்கிறோம் தவறுகளை அதிகமாக தெரிந்தே சொல்கிறோம். மாஷா அல்லாஹ். அந்த பாக்கியம் அந்த தோழருக்கு கிடச்சிச்சு. கண்மணி நாயகத்துடைய மடியிலே அவங்க மரணிக்கிறாங்க. நபிசுவாசம் சொல்கிறாங்க, அவருடைய அந்த தோழருடைய ஜனாசாவிலே நாயகத்துடைய தன்னுடைய கால்கள் பதிக்க முடியவில்லைண்ணா. மலக்குகள் சூழ நிற்க இடம் இல்லாமல் அந்த நாயகம் தடுமாறினார் என்று சொல்லி அவர்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த பாக்கியம் அந்த தோழர்கள் கிடைத்தது. நாம் நினைத்து கொள்ளலாம், நம்மளிடத்தில் ஈமான் இருக்கிறது, நம்ம ஐவேல தொழுகிறோம், அதிகமாக பாவம் செய்கிறோம், அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதாரத்தையும் உதவி தர்மம் செய்கிறோம், சதக்கா கொடுக்குறோம், நோன்பு வைக்கிறோம், அக்கீகா செய்கிறோம், எல்லா கடமைகளும் நம்ம செய்யக்கூடியோம். ஆனால் நம்ம அந்த நாயகத்தை பார்க்க முடியலையே. நாயகம் இருந்த அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்க முடியலைன்னு நினைக்கிறோமே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தேர்ந்தெடுத்தேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் நாயகத்துடைய தோழர்களை தேர்ந்தெடுத்தேங்கிறான். நம்மளுடைய ஈமானும் அவருடைய ஈமானும் ஒரு காலமும் உண்ணாகாது. அதனால தான் அந்த தோழருடைய அறியாமல் செய்த அந்த தவறுக்கு கூட அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்குது, அவ்வளோ நிலைக்கு அடைஞ்சி அவர் கேட்டவுடைய தௌபாவுடைய காரணத்தால் மலக்குகள் படைசூழ அந்த தோழர் அடக்கம் செய்து அவங்களோட ஜனாசா தொழுகை நடக்கப்படுகிறது. அடக்கம் செய்த பிறகு நபிசுவாசம் சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நம்மளும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய தௌபாக்களை, நம்ம செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து மீண்டு எடுத்து அதிகமாக தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. கஃபரா வந்து தாகா ஓதுவாப்புல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமு அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.